சரி, நம்ம பையனுக்கு கல்யாணமும் முடிஞ்சிருச்சுங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட நாமளும் சடங்கு சம்பிரதாயம்னு எதையுமே பண்ணவும் இல்லை. எது எப்படியோ நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலனாலும் நம்ம மாப்பிள்ளை கொண்டு வந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டான். இனிமே இந்த வீட்டில் வாழ போகிற பொண்ணு சுரேஷோட பொண்டாட்டியே இங்கே தான் இருக்க போகிறான். அதனால் சீக்கிரமாகவே இங்கே மதிக்கு நம்ம தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சிடலாங்க. அதான் அவங்க அப்பாவும் இங்கே ஏதோ ஆப்ரேஷன்லாம் பண்ணி சரியாயிட்டாராமே அப்படின்னு சொல்ல, ஆமாம் அது ஆப்ரேஷன் இல்லை ஆஞ்சியோ பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்ல, என்னமோ ஒன்றுடா அதான் நல்லா தானே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மதி பார்த்துட்டே இருக்காங்க. ஆமாம் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போட்டு பேசினியான்னு சொல்லி கேட்க, பேசினேன், இப்போ தான் பேசினேன், நல்லா தான் இருக்காங்க, நாளைக்கு ரிசர்ச் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்களான்னு அதே சொல்லும்போது, அப்போ சரி, அப்போ நாளை மறுநாள் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட நான் பேசணும், கொஞ்சம் லேட்டாக ஃபோன் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு இங்கே ராஜலட்சுமியும் உள்ளே போய்ட்றாங்க. மதியம் கிச்சனுக்குள்ளே போக மலரும் அமைதியாக நின்றுட்டுருக்க, இந்த வீட்டில் எல்லாருமே இப்படித்தானா அப்படின்னு கேட்க, ஆமாம், ஆனால் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் பாசம் அன்பெல்லாம் இருக்க தான் செய்யும், ஆனால் அதெல்லாம் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, எப்போதும் கோவத்தை மட்டுமே தான் காட்டுவாங்கன்னு சொல்ல, நல்ல குடும்பம் தான் அப்படின்னு அங்கே மதியம் பேசிக்கிட்டு இருக்காங்க. மதியிட்டேந்து அங்கே ஃபோன் நம்பரை வாங்கிட்டு ராஜலட்சுமி பேசிட்டு ஃபோனை வச்ச கையோட இங்கே மதிக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. சொல்லுமா அப்பா எப்படி இருக்காருன்னு சொல்லி கேட்க, இன்னைக்கு ஈவினிங்கே சர்ச் பண்ணலான்னு சொல்லிட்டாங்கடி அப்படின்னு சொல்ல, சரிம்மா அப்போ நானும் வரட்டான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மதி, உனக்கு ஏதோ ஃபங்க்ஷன் வைக்கணும்னு சொல்லி இப்போ தான் உங்கள் சம்மந்தி வீட்டுக்காரவங்க எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, சரிம்மா நான் ஃபங்க்ஷன் தானே நாளை மறுநாள் தானே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மதி கல்யாணம் தான் ஏதோ இப்படி அவசரத்தில் நடந்துருச்சு, உன்னுடைய ஃபங்க்ஷனையாவது அங்கே நல்லா நடத்தணும் மதின்னு சொல்ல, அப்பாவுக்கு இப்போ தான் ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு, அதுக்கிடையில் இந்த ஃபங்க்ஷனை நல்லா நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ எதுவும் பண்ண வேணாமா, நீ எனக்கு எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கும் சம்மந்தி வீட்டுக்காரவங்களுக்கும் என்றைக்குமே ஆகாது போலேன்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாம் என் அம்மாவும் தம்பியும் இந்த வீட்டுக்கு வரதான்டா, அது தங்கராஜான மனசு வச்சாதான் முடியும், அது போல தான் இருக்குது இப்போ உங்கள் அம்மாவும் அப்பாவும் பண்ணுறது, எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மதி அப்படின்னு மலர் சொல்லிட்டு இருக்கேன். அக்கா அதை பற்றியெல்லாம் நீங்கள் வருத்தப்படவே வேணாம், எது நடக்கணுமோ அது நல்லபடியாகவே நடக்கும்க்கா அப்படின்னு மதியும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் எங்கள் ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடக்குது. என்ன மதி உங்கள் வீட்டிலேருந்து ஆட்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்களா, சொந்தக்காரவங்களாம் இருக்காங்களான்னு சொல்ல, ஒரு 10 பேர் வருவாங்கன்னு சொல்லும்போது, 10 பேர் தானா, எங்கள் வீட்டில் ஒரு 50 பேருக்கு மேலே இங்கே கூட்டியிருப்பாங்க, உங்கள் வீட்லேருந்து ஒரு 50 பேராவது வர வேணாமான்னு சொல்லி கேட்க, அவசரத்தில் நடந்த கல்யாணன்றதுனால யாருக்கும் சொல்லலைன்றதுனால அவங்க எல்லாரும் கோவப்பட்டாங்க, அதனால தான் வர முடியலைன்னு மதி சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி விடுங்கத்த, அதான் வர்றாங்கல்லன்னு மலர் சொல்லிட்டு இருக்கேன். என்ன மலர் சாப்பாடுலேருந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு சொல்ல, அதெல்லாம் ரெடி ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல, அக்கா இந்த 50-60 பேருக்கும் நீங்கள் மட்டுமே தான் சமைச்சிங்களான்னு சொல்ல, அதெல்லாம் எத்தனை பேருக்கு வேணாலும் சமைச்சிடலாம் மதி, அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்படிக்கா ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டத்தை அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை மதி அப்படின்னு மலர் சொல்லிட்டு இருக்காங்க. அவள் அப்படித்தான் சொல்வாள், ஆனால் நைட்டானா கையை வலிக்குது காலை வலிக்குதுன்னு அவள் புலம்புறது எனக்கு மட்டும்தான் தெரியும்னு அங்கே பாக்கியராஜன் சொல்ல, இவ்வளவு இங்கே உங்கள் பொண்டாட்டிக்காக இவ்வளோ பேசுகிற நீங்கள் ஏன் 2 ஆளை ஏற்பாடு பண்ணியிருந்துருக்கலாம்லன்னு சொல்லிட்டு மதி சொல்ல, அது அப்படின்னு தயங்கி நிற்கிறாங்க. இந்த வீட்டில் அவங்க அம்மா அப்பா பேச்சு மீறி அவரால் எதையுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல, மதிக்கு கோவம் தான் வருது பாக்யராஜ் மேலே. காதலிச்சு கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு பொண்ணை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, அவங்களுக்காக நீங்கள் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அன்பா அக்கறையாக பேசுகிறதுனால மட்டும் ஒருத்தவங்க உங்கள் கூடவே இருந்துட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மதியம் கோவத்தோட பேசிட்டு போக, மதி என்ன இப்படி படப்படன்னு பேசிட்டு போகுதுன்னு நினச்சி பாக்யராஜ் சொல்ல, மதி படப்படன்னு பேசினாங்களும் உண்மை தானங்க பேசிட்டு போகிறான்னு மலரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அவங்க வீட்டிலேருந்து ஆட்கள் வந்துடுறாங்க. எல்லாருமே வீட்டுக்கு வந்து அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போதும், என்ன தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் என்னாச்சு, எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்க, எல்லாம் ரெடியாக இருக்குன்னு கொண்டு வந்து வைக்கிறாங்க. தாலி செயின் எங்கே எடுத்துகிட்டு வந்தீங்களான்னு சொல்லி கேட்க, இல்லை அது வந்து அப்படின்னு மதியோட அம்மா அப்போ தான் பரபரப்பாக பார்க்கவும் செய்கிறாங்க. என்னம்மா தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு மதிக்கு தாலி செயின்லாம் எதுவும் எடுக்கலையா, 10 பவுனில் நாங்கள்லாம் எங்கள் வீட்டில் நகை போடுவோம், என் பொண்ணுக்கு 10 பவுனில் தான் நகை போட்டணும் அப்படின்னு ரேவதியை பற்றி புகழ்ந்து பேச, ஆமாம் தாலி செயின்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்க, தங்கராஜும் அது எப்படி அத்தன், அவங்க வீட்டுக்காரிக்கே மருத்துவ செலவுக்கே நான் தானே பணம் கொடுத்தேன், அவருக்கு எங்கள் ஹாஸ்பிட்டல் செலவே 5 லட்சத்துக்கு மேலே தாண்டிட்டு மொத்த செலவையும் நான் தான் கவனிச்சுக்கிட்டேன், அது போக எப்படி 10 பவுன்னா இப்போ இருக்க நகை விலைக்கு 10 பவுனில் இவங்க எப்படி இங்கே நகை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நக்கலும் கிண்டலுமா தங்கராஜ் வந்துட்டு மதியோட குடும்பத்தை அவமானப்படுத்த, மதிக்கு இதெல்லாம் பார்த்து கோவம் அதிகமாக தான் செய்து கூடியிருக்க சொந்தக்காரவங்க எல்லாரும் அந்த குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்குள்ள உடனே மதி சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், இப்போது
2 பேர் குடும்பமும் சம்மந்தப்பட்டு 2 பேரும் சம்மந்தம் பார்த்து மனசு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணியிருந்தா நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்கள் வீட்டில் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் நைட்டோட நைட்டாக வந்து இந்த மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் பொண்ணு அவசரமாக தேவைப்படுது. நீங்கள் உங்கள் வீட்டு பொண்ணை எங்கள் வீட்டுக்கு மருமகளை அனுப்பி வைங்க, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்னு நீங்கள் தானே உங்கள் வாயால் சொன்னீங்க. இப்போ எப்படி உங்களால் மாற்றி பேச முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு மதி கேட்குறாங்க தங்கராஜை பார்த்து. தங்கராஜுக்கு அத்தனை பேர் மத்தியிலையும் அவமானமாக போக மலருக்கும் ரேவதிக்கும் மனசுக்குள்ளே ஒரே கொண்டாட்டமாக இருக்கு. மலரும் ரேவதியும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கவும் செய்கிறாங்க. அதுக்குள்ளே இங்கே நின்றுட்டு இருக்க மதியம் சொல்கிறாங்க, என்ன மறந்துட்டிங்களா? நீங்கள் தானே சொன்னீங்க மொத்த செலவையும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் பொண்ணை மட்டும் அனுப்பி வச்சா போதும்னு சொன்னீங்க. இப்போ இங்கே வந்து சபையில் மாற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதுதான் உங்கள் குடும்ப நியாயமா அப்படின்னு கேட்க, மதி கொஞ்சம் பொறுமையாக பேசுன்னு சொல்ல, அது வந்து அத்தை நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான், எங்கள் வீட்டில் சம்மந்தப்பட்டு இந்த வீட்டுக்கு தான் என் பொண்ணை மருமகளை அனுப்பணும்னு எங்கள் வீட்டில் இருக்கவங்க முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கொண்டு வந்து செஞ்சுருந்துருப்பாங்க. ஆனால் அப்படியெல்லாம் தான் எதுவுமே நடக்கலையே. நீங்கள் தானே விருப்பப்பட்டு என்னை இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்தீங்க. அப்படி பார்த்தா நீங்கள் தானே 10 பவுனில் எனக்கு தாலி செயினும் போடணும் அப்படின்னு மதி எல்லாரும் முன்னாடியே சபையிலே வச்சு கேள்வி கேட்க, அது அங்கே ராஜலக்ஷ்மிக்கும் அவமானமாக போயிடுது. ராஜலக்ஷ்மியை பார்த்து வந்திருக்க சொந்தக்காரவங்க எல்லாம், ஆமாம் அந்த பொண்ணு பேசுகிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குல்ல, எதுவுமே முறைப்படி நடக்கலையே, நியாயமாக பார்த்தா நீ தான் இதெல்லாம் செய்யணும், நீங்கள் தானே இந்த பொண்ணு வேணும்னு விடப்படியாக நினைங்க, அப்படி பார்த்தா இந்த பொண்ணுக்கு நீங்கள் தான் போட்டு எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அத்தை அது வந்து அப்படின்னு மலரும் பார்த்துட்ருக்காங்க. உடனே மலர் தனியாக கூப்பிட்டு, அத்தை இந்த இடத்துல அவமானப்படாமல் இருக்கணும்னா உங்ககிட்ட இருக்க நகையை நீங்கள் மதிக்க போடுறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்ல, என்னடி பேசுகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க மலர்கிட்ட ராஜலக்ஷ்மியும். அத்தை வந்திருக்க சனத்தை பார்த்தீங்கல்ல, எல்லாரும் நம்மளை தான் ஏதாவது பேசலாமான்னு பார்த்துட்டு இருப்பாங்க, பேசாமல் போய் உள்ளே இருக்க ஜெயினை எடுத்துகிட்டு வந்து மதிக்காலத்தில் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்ல, இல்லடி அது வந்துன்னு தாங்கி நிற்க, அத்தை நீங்கள் தானே 10 பவுனில் தாலி ஜெயின் வேணும்னு கேட்டீங்க, 10 பவுனில் ஏற்கனவே இங்கே தாலி ஜெயினும் வீட்டில் இருக்க தானே செய்து, உங்களுக்கு எடுத்த நகை அதை போட முடியல வெயிட்டாக இருக்குன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டிங்களே ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஞாபகப்படுத்தி விடுறாங்க மலரும். இதான் நேரம் பார்த்து, சரி சரி நான் எடுத்துகிட்டு வந்து தொலைகிறேன் உள்ளே போனேன். எங்கள் ராஜலக்ஷ்மி எடுத்துகிட்டு வந்து மதிக்கு அதிலே தலை பறித்து கோத்து போட வீட்டில் இருக்க எல்லாருமே இங்கே மதியை ரொம்ப கோவத்தோடு பார்க்குறாங்க. ஃபங்க்ஷன் சிறப்பாக முடியுது. வந்து நின்று அவங்க அம்மா அப்பான்னு எல்லாருமே அந்த இடத்த விட்டு போக, இங்கே இருக்க மதி ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே சுரேஷ் கூப்பிட்றாங்க, நீ என்ன அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் என் மாமாவை அவமானப்படுத்தினேன், இன்றைக்கி வீட்டுக்கு வந்த ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி எல்லாம் முன்னாடி அவமானப்படுத்திருக்கேன்னு சொல்லி கேட்க, நான் அவமானப்படுத்தலை, ஆரம்பித்தது நீங்கள் தானே, எனக்கு இப்போ இந்த சடங்கு சம்பிரதாயம் பண்ணணும்னு உங்கள் யார்கிட்டையும் கேட்கல, நீங்களாம் ஆசைப்பட்டு செய்யும்போது அது எல்லாத்தையும் நீங்கள் தானே செஞ்சாகணும், எங்கள் வீட்டிலேருந்து எதிர்பார்க்கறது தவறு தானே, எங்கள் வீட்டு ஆளுங்க ஒன்றும் இந்த வீட்டு மாப்பிள்ளைக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு வந்து நிற்கலைங்க, நீங்கள் தான் என் வீட்டு வாசலில் வந்து நின்னீங்க ஞாபகம் இருக்குல்லன்னு சொல்லிட்டு தங்கராஜை பார்த்து எங்கள் மதி கேள்வி கேட்க, தங்கராஜ் அமைதியாகவே நிற்கிறாங்க. இப்படியெல்லாம் பேசி நான் எந்த பொண்ணையும் பார்த்ததில்ல, ஆனால் அவள் அவ்வளோ பேசும்போதும் என் புருஷன் அமைதியாக நிற்கிறத பார்க்க என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மலர் அப்படின்னு, என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க நீ அப்படின்னு மலர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ரேவதியும். எனக்கும் தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் சந்தோஷப்பட்டு நிற்க, சரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு உள்ள மதி போக, இதை பார்த்துட்டு நிற்கிற ராஜலக்ஷ்மி, என்ன மாப்பிள்ள இவ இவ்வளோ திமிருக்காரியாக இருக்கா, இவக்கிட்டேருந்து இதை நான் எதிர்பார்க்கல, கடைசியில் நான் சொன்ன அதே வார்த்தை மூலமாக இப்போ என் கையாலேயே அவள் தாலி வாங்கி போட்டுக்கிட்டா, அதுவும் 10 பவுனு இங்கே எனக்காக எடுத்து வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் ராஜலக்ஷ்மி சொல்ல, மொத்தத்தில் அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரும் மதியம் முன்னாடி அவமானப்பட்டு நிற்க தான் செய்கிறாங்க. இந்த தங்கராஜ் இப்போ தான் தான் செஞ்ச தப்பை உணர்ந்து நிற்கவும் செய்கிறாங்க. அந்த மதியை தான் வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வந்திருக்கவே கூடாது, இப்போ எல்லாம் முன்னாடியே அவமானப்படுத்திட்டு போகிறாளின்னு ரொம்ப கேவலப்பட்டு நிற்கிறாங்க. ஆனால் ரேவதி உள்ளுக்குள்ளேயே சிரிக்கிறது தங்கராஜுக்கு நல்லாவே தெரியுது. தங்கராஜுக்கு இது இன்னும் கோவத்தை ஏற்படுத்த தான் செய்த. அங்கே மலரும் ரேவதியும் தனியாக கிச்சனுக்குள்ளே போய் நின்று சிரித்து பேசிக்கிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. மதி ஹாயாக போய் உள்ளே ரெஸ்ட் எடுக்க, உள்ளே போன சுரேஷால் எதையுமே பேச முடியலை. ரொம்ப ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க இந்த மதி பண்ண வேலையால்.